தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்ல, காவிரி டெல்டாவில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலுடைய உணவுல கிட்டத்தட்ட 1/3 பங்கு உணவு டெல்டாவில் கிடைக்குது. 60 விழுக்காடு உணவு இந்த காவிரி படுகையில எல்லா மாவட்டத்திலயும் வருது. தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கரூர், திருச்சி, மற்ற எல்லா மாவட்டம் டெல்டா இல்லாத மாவட்டங்கள்ல அவ்வளோ காவிரியை நம்பி அவ்வளோ உணவு நம்ம கிடைக்குது. நமக்கு கடலூர் மாவட்டம்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் கணக்கில் வச்சுதான் இதை நம்ம அணுக வேண்டும். இந்த பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. இந்த நேரத்தில் தான் இவங்க அங்க சேர்றாங்க, அவங்க இங்க சேர்றாங்க, இவங்க அங்க பண்ணிட்டு இவங்க வர்றாங்க போறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு தான் முக்கியமா இருக்குது எனக்குலாம். ஏன்னா இந்த காவிரி பிரச்சனை கொஞ்சம் இருங்க மீடியாவில் ஏன்பா யாராவது இல்லைங்களா பாருங்க, உள்ள வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்லி நில்லுங்க. அதனால இது தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனைய இதை எப்படி கையாளணும், இது அனைத்து கட்சி கூட்டம் தமிழக அரசு கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். பிரதமரை நாங்க எல்லாம் நாடாளுமன்றம், சட்டமன்றம் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரதமர் அவர்களையும் ஜனாதிபதி அவர்கள், அதன் பிறகு நீர்வளத்துறை அமைச்சர் இதெல்லாம் சந்திச்சு பேசி அதுக்கப்புறம் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கள அட்வொகேட்ஸா போட்டு பல வழக்குகள் போடணும். சுற்றுச்சூழல் அழிக்கிறது, பயோடைவர்சிட்டி அழிக்கிறது. ஏன்னா இந்தியா எல்லா ட்ரீட்டிலையும் கையெழுத்து போட்டிருக்கு. பாரிஸ் டிக்ளரேஷன் 2015, அப்புறம் மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷனல் ட்ரீட்டி எல்லாத்தையும் கையெழுத்து போட்டிருக்கு இந்தியா. அதுல என்னன்னா காடுகளை வளர்க்கணும், விரிவுபடுத்தணும், அதுல கையெழுத்து போட்டிருக்கு. அதுக்கு நேரா எதிரான இந்த செயல்கள்லாம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது. இப்போ இதை வச்சு வழக்கு போடலாம். அப்போ ஒன்னு வச்சு வழக்கு போட்டாலே அது அங்கங்க நின்று போயிடும். இவங்க 2028 வரைக்கும் பயங்கர சத்தம் போடுவாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனாலும் நம்ம எதிரும், ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் எனக்கு என்னன்னா காவிரி நடுவர் மன்றம் 90 காவிரிக்காக 3வது நாளாக நடைபயணம் மேற்கொண்டிருக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திருப்பூரில் செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார். கர்நாடகா மேகதாடுவின் மீது அணை கட்டினால் 5 கோடி தமிழர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றிருக்கிறார் அவர்.